நல்லாட்சி என்று கூறப்படுகின்ற தற்காலத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே திட்டமிட்ட பல நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் பின்னணியிலும் கூட்டு எதிர்க்கட்சி என்கின்ற கட்சியின் பின்னணியாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இப்போது மிக தீவிரமாக சிங்கள குடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே திட்டமிட்ட வகையில் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிலே ஒரு சிங்கள குடியேற்றமாக 178 சிங்கள குடும்பங்கள் முன்பு இருந்ததாக கூறப்பட்டு அவர்களுக்கு அந்த காணிகள் வழங்கப்பட வேண்டும் என்று ஆளுநரினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மையிலே ஆளுநர் பிரதேச செயலாளர் அரசாங்க அதிபரை அழைத்து தனது ஆளுநர் செயலகத்திலே ஒரு ஒன்றுகூடலை ஏற்படுத்தி வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் புனானை கிழக்கு பகுதியில் சிங்கள மக்கள் முன்பு வாழ்ந்திருக்கின்றார்கள், அவர்கள் யுத்த காலங்களிலே இடம்பெயர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் அதில் குடியேற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதில் 178 குடும்பங்கள் இருக்கின்றன, அதில் காரணம் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 108 குடும்பங்கள் அங்கு சிங்கள குடும்பங்கள் எப்போதும் இருக்கவில்லை என்பதனை நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். என்றால் நான் அதற்கு அண்மித்த வாழைச்சேனை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்ற ரீதியில் எனக்கும் வாகரை பிரதேசத்திற்கும் நீண்ட கால தொடர்பு இருந்தது. ஆகையால் எந்தவித சிங்கள குடும்பமும் அவர்கள் குறிப்பிடுவார்கள் அங்கு இருக்கவில்லை. புனானையில் கூட 5 சிங்கள குடும்பம் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு பதிலாக இப்போது 29 சிங்கள குடும்பத்தை குடியேற்றியிருக்கிறார்கள். அது கூட மகா தவறு. 5 குடும்பங்களுக்கு மேலே குடியேற்றப்பட்டிருக்க கூடாது. ஆனால் அது திட்டமிட்டு அந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இப்போது 178 குடும்பம் இந்த நல்லாட்சியின் பின் எப்படி வந்தது? அவர்கள் 178 குடும்பம் அங்கு இருந்திருந்தால், யுத்த காலத்தின் போது அவர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தால், அவர்கள் இருந்த காலத்திலே வாக்காளர் டாப்பிலே அவர்கள் பதியப்பட்டிருக்க வேண்டும். அந்த குடும்பங்களின் பெயர்கள் இருக்க வேண்டும். 178 குடும்பம் இருப்பதாக இருந்தால் ஒரு கிராமமாக இருந்திருக்க வேண்டும். அந்த கிராமத்துக்கு ஒரு பெயர் இருந்திருக்க வேண்டும். அது தவிர அவர்கள் விவசாயம்தான் அங்கு செய்தார்கள் என்று காரணம் காட்டப்பட்டால் அந்த விவசாயம் செய்கையில் ஈடுபட்டவர்களுக்கான PLR அங்கு முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். எதுவுமே இல்லை. ஆனால் திடீரென நீண்ட நாளுக்கு பின் சிங்களத்தில் காணி அனுமதி பத்திரங்கள் வந்திருக்கின்றன. அது எவ்வாறு சிங்களத்தில் வர முடியும்? மட்டக்களப்பு கச்சேரியிலே மாவட்ட செயலகத்தில் எக்காலத்திலும் சிங்களத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. அப்படி இருந்த போது எப்படி சிங்களத்தில் இவர்கள் அனைவருக்குமான காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட முடியும்? ஆகவே இது பின்னணியில் யாரோ செயற்பட்டிருக்கிறார்கள். திட்டமிட்ட வகையில் பழைய காலத்தை குறித்து இவர்கள் சதி முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த 178 குடும்பங்களுக்கும் எக்காரணம் கொண்டும் காணி வழங்க முடியாது. அதை வாகரை பிரதேச செயலாளரோ அரசாங்க அதிபர் மாவட்ட செயலகம் அரசாங்க அதிபரோ அந்த நடவடிக்கைக்கு துணை போவார்களாக இருந்தால் நாங்கள் வீதிக்கு இறங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். இதை முன்கூட்டி அவர்களுக்கு நான் எச்சரிக்கையாக கூறுகிறேன். அது தவிர இன்று பெரிய மாதவனை மயிலத்தமடு என்கின்ற பகுதி கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக மேச்சத்தர பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டது. 1974ஆம் ஆண்டு பகுதியிலே எங்களது உறவுகள் அந்த பகுதியிலே மேய்ச்சல் தரை என்ற வகையில் அவர்கள் அங்கு மாடுகளை மேய்த்திருக்கிறார்கள், நீண்ட நாள் மேய்த்திருக்கிறார்கள். அது தவிர கடந்த காலத்தில் கூட மாகாண காணி ஆணையாளரினால் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கென்று மேய்ச்சல் தரை பகுதி ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் திடீரென யுத்தம் முடிவிட்டு தற்போது நல்லாட்சி என்று கூறுகின்ற இந்த காலகட்டத்துக்கு அங்கு முன்பு இருந்தவர்கள் என்ற வகையிலே சிலர் குடியேறி இருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலே அந்த பகுதியிலே சட்டவிரோதமாக குடியேறி அவர்கள் மயிலத்தமடு பெரிய மாதவனை பகுதியிலே எங்களது தமிழ் மக்கள் மாடுகளை மேய்க்க சென்ற போது அவர்களது அந்த மாடுகளுக்கு கத்தியால் வெட்டியும் அந்த குடும்பங்களை வெளியேற்றியும் அந்த பகுதியிலே எந்தவித நடவடிக்கையை மேற்கொள்ளாத வகையில் எங்கள் தமிழ் மக்கள் எச்சரித்தார்கள். துப்பாக்கிகளை கூட காட்டி விரட்டி இருக்கிறார்கள். ஆனால் இது சார்பாக நாங்கள் எங்களது மாவட்டத்தின் போலீஸ் பகுதியினருக்கும் இராணுவ பகுதியினருக்கும் பல தடவை எடுத்து கூறினோம். ஆனால் அந்த பகுதியில் தமிழர்கள் அத்துமீறி குடியேறியிருந்தால் இந்த 2 பகுதியும் போலீஸ் பகுதியும் இராணுவ பகுதியும் தீவிர நடவடிக்கை எடுத்திருக்கும். ஆனால் அங்கு குடியேறி இருந்தவர்கள் சிங்களவர்கள் என்ற ரீதியிலே அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்களே ஒழிய பெரிதாக இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை.
அத்துமீறி பயிற்சியில் ஈடுபட்டவர்கள் எங்களது மேய்ச்சல் தரை பகுதியிலே, அது மாந்தலை ஆற்றுக்கு இப்பால். திடீரென இப்போது அங்கு ஒரு விகாரையும் அமைத்து தாங்கள் நீண்ட காலமாக அந்த பகுதியிலே இருந்ததென்று வீடுகளையும் அமைத்து குடியேறி இருக்கிறார்கள். அண்மையிலே எங்களது விவசாய அமைச்சர், இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் கௌரவ துரைராசிங்கம் அவர்களும், மாவட்ட செயலாளர் திருமதி சாரசம் அவர்களும் அந்த இடத்திற்கு விஜயம் செய்திருந்தார்கள். நான் இணையதளங்களில் அவற்றை கண்காணித்தேன். அங்கிருக்கின்ற பௌத்த பிக்குவோடு பேசியிருக்கிறார்கள். அது தவிர அவர்கள் கச்சேரியில் கூட ஒன்று கூடலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நான் அறிந்தேன், அரசு அதிகாரிகள் அப்படியான குடியேற்றம் நடைபெறவில்லை என்று கூட கருத்தை வெளியிட்டு இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வந்தது. உண்மையிலேயே நேரடியாக சென்று பார்த்தவர்கள் பதிலளிக்க வேண்டும். நாங்களும் அந்த பகுதிக்கு சென்று நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். ஆனாலும் இந்த செயற்பாடுகளுக்கு நாங்கள் இடமளிக்க முடியாது. மீள்குடியேற்றப்பட்ட, அதாவது அங்கு வாழ்ந்த மக்கள் மாத்திரம்தான் மீள்குடியேற்றப்படலாம். அந்த பகுதியிலே யாரும் வாழவில்லை. அது ஒரு மேய்ச்சல் தர பகுதி. நீண்ட காலமாக எங்களோட மாவட்ட செயலக, மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் உட்பட பாராளுமன்றத்திலும் கூட நாங்கள் பேசும் போதெல்லாம் அது வனபரிபாலன திணைக்களத்துக்குரியது என்ற பெயரில் தான் இருந்து வந்தது. திடீரென அண்மையில் தான் அது மகாவலி அபிவிருத்தி சபைக்குரியது என்று வெளியாகி இருக்கிறது. ஆகவே மகாவலி அபிவிருத்தி சபையோடு பேசுகின்றோம். இந்த மேய்ச்சல் தரை பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைப்போம். நேற்றைய தினமும் அதற்கான ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. நாங்கள் அதில் கலந்து கொண்ட அந்த மக்கள் சமர்ப்பித்த மகஜரை பெற்றுக்கொண்டேன். அந்த மேய்ச்சல் தரையை, மட்டக்களப்பு மாவட்ட கால்நடையாளர்களுக்கான மேய்ச்சல் தரையை நாங்கள் இயன்ற வரையில் நடவடிக்கை எடுத்து பெற்றுக் கொடுப்போம். அதில் உறுதியாக இருக்கிறோம். ஆனாலும் இந்த அத்துமீறி குடியேறி இருக்கின்ற சிங்கள குடியேற்றம் வெளியேற்றப்பட வேண்டும். நல்லாட்சி என்று கூறுகின்ற அரசாங்கம் பாரபட்சமற்ற முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நல்லாட்சி என்று கூறிக்கொண்டு திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்படுத்துவதற்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆளுநர் தேவையற்ற முறையில் தனது நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இடமளிக்க மாட்டோம்.